கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17, 18 2 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார், இவர் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவன் நீதிமான், இவன் என்னுடைய நேசன், இவன் என்னுடைய தாசன் அப்படின்னெல்லாம் கர்த்தர் சில பேருக்கு சான்று பகிர்ந்திருப்பார் வேதத்துல. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரு தன்னைத்தானே மேன்மை பாராட்டி கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் தான் செஞ்சேன், என்னாலதான் முடியும். இன்னைக்கு வளர்ந்த ஊழியக்காரர்கள் கூட அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்ததே பாத்தீங்கன்னா தன்னை முதன்மைப்படுத்தினதா தான் இருக்கு. என்னால முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கஷ்டத்திலையும் வேதனையிலும் குடும்ப கஷ்டத்திலையும் சமாதானம் இல்லாம மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் எதை தேடி போறாங்கன்னா, ஒரு ஆறுதலான வார்த்தையை தேடி போறாங்க. ஆறுதலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடி போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு நடுவுல ஒரு இடைத்தரகர்கள் வந்துடுறாங்க. இந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க, தன்னையே இயேசு கிறிஸ்துவா நினைச்சு தன்னையே முதன்மைப்படுத்தி அவங்க சம்பாதிக்கிற ஒரு கூலி காசுல இருந்து கூட காணிக்கையை வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க நல்ல பணக்காரர்களா இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, நல்ல வசதி படைச்சவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் உத்தமர்கள் அல்ல, துன்மார்க்கர். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தன்னை முதன்மைப்படுத்தி தான் நான் இந்த அற்புதத்தை செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணினதுனாலதான் இங்க இந்த அற்புதம் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணினதுனாலதான் அவனுக்குள்ள இருந்த பிசாசு ஓடிச்சு, நான் முழுமையா ஒரு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் எங்கிட்ட தான் பேசுறாரு அப்படின்னு தன்னை குறித்து மேன்மை பாராட்டி தன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவனுக்கெல்லாம் உத்தமனுக்கு கிடையாது. யார் உத்தமன் அப்படின்னா, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தர் யாரை புகழுவாரு? அவருக்கு விருப்பமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்மையாய், எப்படிங்க, தாழ்மையாய் உண்மையாய் யார் இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் உத்தமர் என்று சொல்லுவார். எளிமையா, ஆவியில எளிமையுள்ளவன் பாக்கியவான் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அவர் வார்த்தையின்படி யார் இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் உத்தமன் சொல்லுவார். அப்ப உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் நம்மை உத்தமர்கள் என்று சொல்லணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அது கர்த்தரால் நமக்கு கிடைக்க பெற்றது அப்படிங்கிறத நாம உணரணும். முதல்ல இன்றைக்கு ஒரு நன்மை நமக்கு நடக்குது அப்படின்னா அது கர்த்தரால் நமக்கு கிடைச்சது. இன்றைக்கு ஒரு தீமையிலிருந்து, ஒரு விபத்திலிருந்து, ஒரு ஆபத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தரால் நடந்தது. நல்ல வேளை ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லணும். நல்ல வேளை கர்த்தர் எனக்கு எந்த விபத்தும் வராம பாதுகாத்தாருன்னு சொல்லணும். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி அதாவது நாம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நமக்கு அன்றாடம் அனுதினமும் நமக்கு பிழைப்பூட்டி நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறவர் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் அதிகாலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போக வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் முன்னால நிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் பலவிதமான பெரிய பெரிய விபத்துகள், ஆபத்துகள், நாச மோசங்கள் நம்மை நெருங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான்.
அவர் நமக்கு அரணான கோட்டையா இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்கிற அந்த மேன்மை பாராட்டுதல் இருக்கணும் அவரை. என்னால முடியும், சில பேர் சொல்லுவான், நான் ரொம்ப நல்லவங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் உத்தமனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கடவுள் எங்கிட்ட நேரடியா பேசுறாரு அப்படின்னு சில பேர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான். உண்மையிலேயே அவன் தாழ்மையா இருந்த காலத்துல கர்த்தர் அவனை கொண்டு அற்புதத்தை செஞ்சிருப்பாரு. 2-3 விஷயங்கள் நடந்த உடனே பிசாசு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள ஆசையும் பெருமையையும் பெருந்தன்மையும் மேன்மை பாராட்டுதலை வச்சிருவான். அப்ப பிசாசுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, நான் தான் எல்லா விதத்திலையும் நான் தான் முதன்மையா இருக்கிறேன்னு சொல்லி, நான் ரொம்ப நல்லவன், நான் யோகியன், நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது புகழ்கிறார்கள்னா நீங்க அவங்க கிட்ட போகாதீங்க, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்காதீங்க. ஏன்னா அவர்கள் உத்தமமானவர்கள் அல்ல. எல்லாமே நம்முடைய ஆண்டவர் நம்மை பாராட்டணும். இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய மனிதன், இவன் என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவன், இவன் என்னுடைய கிருபை பெற்றவன், இவன் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் காட்டின வழியை பின்பற்றினவங்களா இருக்கணும். அன்பானவர்களே, தாழ்மையும் எளிமையும் நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். எவ்வளவு உயர பறந்தாலும் அதற்கு எல்லாமே கர்த்தர் தான் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நாம உண்மையிலேயே கர்த்தரால் உத்தவர் என்று அழைக்கப்படுகிறவர்களாக இருப்போம், கர்த்தரால் புகழப்படுகிறவர்களா இருப்போம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்படி இருப்பீங்களா? கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க, எவ்வளவு கர்த்தர் மேன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில வைக்க போறாருன்னு பாருங்க. எவ்வளவு அற்புதமான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கட்டளையிட போறாருன்னு பாருங்க. அப்ப எளிமையும் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை உத்தமர்கள் என்று புகழுவார். அந்த புகழ்ச்சிக்கு பாத்திரமா நீங்க நடந்துக்குவீங்க, நாம நடப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு வாய்ப்பை தருவார். அதற்கு நாம நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் எங்களை குறித்தல்ல ஆண்டவரே, உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் உம்மால் மட்டுமே எங்களுக்கு கிடைத்தது என்கிற உணர்வோடு கூட இந்த உலகத்திலே நாங்கள் வாழ கிருபை பாராட்டு. நாங்கள் எங்களை உத்தமர்கள் என்று புகழ்ந்து கொண்டு தன்னைத்தானே தற்புகழ்ச்சி பண்ணி கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவரால் புகழப்படும்படியாக நாங்கள் நடக்க நீங்க தயவு பாராட்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரே மேன்மையானவர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ தயவு பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.